வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். ப்ரோஸ்டேட் கிளாண்டுன்றது மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன். விந்து வெளியானதுக்கு அப்புறமா ஸ்பெர்ம்ஸ் மூவ் ஆகிறதுக்கு தேவையான திரவம் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகுது. ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு நடுவில் தான் நம்மளோட யூரினரி டியூப், அதாவது யுரேத்ரா பாஸ் ஆகும். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் நம்ம 2 வகையான கட்டிகளை பார்ப்போம். ஒன்று பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் காமனான வயதானவங்களுக்கு வரக்கூடிய ப்ரோஸ்டேட் வீக்கம். ரெண்டாவது ப்ரோஸ்டேட் கேன்சர். இந்த மேல்ஸில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சரான இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்ன வீடியோஸில் நம்ம பெண்களில் காமனாக பார்க்கக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர் மற்றும் சர்வைக்கல் கேன்சருக்கான வீடியோ லிங்கை தனியாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மேல்ஸில் காமனாக பார்க்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கேன்சரை பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ்டேட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் பெருசாகி இந்த யூரினரி டியூபை பிளாக் பண்ணுறது மூலமாக சில வகையான சிம்டம்ஸை உண்டாக்கும். நார்மலாக இந்த யூரினரி டியூப் பிளாக் ஆகிறதுனால யூரின் தேங்கி ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ராத்திரி நேரங்களில் அதிகமாக யூரின் போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதை நம்ம நாக்டூரியான்னு சொல்லுவோம். யூரின் அடிக்கடி போகிறது அல்லது யூரின் வர மாதிரி சிம்டம்ஸ் அடிக்கடி தென்படலாம். அதை நம்ம இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர்ஸ் போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால போனில் பெயின் ஏற்படலாம் அல்லது சம்டைம்ஸ் ஃப்ராக்சர் ஆகலாம். ப்ரோஸ்டேட் கேன்சர் லங்குக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வறட்டிருமல் அல்லது சளியில் ரத்தம் கலந்து வரலாம். யாருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ்டேட் கேன்சரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிஸ்க்குன்னு நம்ம சொல்கிறது ஏஜிங் ப்ரோசஸ் ஆக ஆக இந்த ப்ரோஸ்டேட்டில் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாகிட்டே போகுது. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்ஸ் அதிகமாக ரிஸ்கில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். சில ஃபேமிலி மெம்பர்ஸில் ப்ரோஸ்டேட் கேன்சர் அல்லது பிரெஸ்ட் கேன்சர் அல்லது பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இந்த வகையான கேன்சர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரோஸ்டேட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம்னு ஸ்டடீஸ் சொல்லுது. இந்த ப்ரோஸ்டேட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த வகையான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் கிளினிக்கல் செக்அப் பண்ணதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசவுண்டில் எதனா டவுட்ஃபுல் லீஷன் இருந்துச்சுன்னா கைடட் பயாப்சி மற்றும் சீரம் PSA லெவல்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். இந்த பயாப்சியில் சப்போஸ் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி PET CT ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர்ன்றது லோக்கலாக பரவுறதோடு சேர்த்து நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் அல்லது லங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இந்த ஸ்ப்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹோல் பாடி PET CT ஸ்கேன் உதவும். ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் என்னன்னா, இந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் மற்றும் கேன்சர் செல்ஸ் ரெண்டுமே நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால வேகமாக வளரக்கூடிய கேரக்டர் கொண்டது. நம்ம பாடியில், அதாவது டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம டெஸ்டிஸ் மற்றும் ஃபேட் செல்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் இந்த ப்ரோஸ்டேட் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அது வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயுமே இந்த ஹார்மோனை பிளாக் பண்ணுறதுனால ப்ரோஸ்டேட் கேன்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பண்ண PET CT ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்டேஜ்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட்ன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம்.